2 ஜூன் வந்திருக்கிறேன். ஓகே, எப்படி ஃபீல் ஆகுது? என்ஜாய், நல்லா ஜாலியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம். என்னெல்லாம் பார்த்த? லயன், டைகர் பார்க்கறதுக்கு நல்லா ஆசையா இருக்கு. பார்க்க நான் தூரத்துல இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளவே நம்ம வந்து ஒரு வீட்லேயே இருந்து அப்படியே அந்த 4 செவத்துக்குள்ளேயே வேலை செய்தது, கொண்டுட்டு அந்த ஒயர் கூட போடுறது அதுவே இருந்தது. இப்போ ஒரு மாற்றமா ஒரு என்ஜாயா இருக்குது. இதான் முதல் முறையா வரீங்களா? இவங்க பேரை சொல்லி நாங்க வரோம். So our heart is to fight against depression and to help the differently able people, because differently able people get confined in the house without much care. They hardly get any opportunity to come out of the house and enjoy the surrounding. So last year we took them to Marina Beach. First time many people saw the beach, and today we brought them to Vandalur Zoo. We are so thankful to the authorities of Vandalur Zoo. They took care of us so well, and every differently able person enjoyed so much. First time they have entered the zoo, first time they saw animals like tigers and bear and monkeys and deer. They enjoyed the smile and the joy they had in their face is unspeakable. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளை தொண்டு நிறுவனம் சார்பில் அழைத்து வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நேரில் கண்டு ரசித்தனர். எண்ணூரைச் சேர்ந்த செல்வின்சன் கிரேசியானா தம்பதியின் மூத்த மகள் கேத்தரின் புற்றுநோய் பாதிப்பால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார். அவரின் நினைவாக அவரது பெற்றோர் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தில் தங்கியுள்ள பெண்கள் உள்ளிட்ட 20 மாற்றுத்திறனாளிகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு முதன்முறையாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் பேட்டரி கார்களில் அமர வைக்கப்பட்டு அவர்கள் சிங்கம், புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஜூ கூட்டிட்டு வந்தோம். நாங்க பிளான் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஜூ ஆஃபிஷியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். தே வர் வெரி ஹாப்பி. ரொம்ப ஃபேவர் கொடுத்தாங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப வெல்கம் பண்ணி, எல்லாரையும் அன்பா எங்களை வெல்கம் பண்ணி they have taken care of us so well, and எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதேபோல் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களை முடிந்த அளவு வெளி உலகை காட்டி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனம் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். இதன் மூலம் மன அழுத்தம் தவிர்க்கப்படுவதுடன் தன்னம்பிக்கை வளர்க்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர்.